Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பாப்-ஆஃப்ஸ் ரூல். ஓகே, ஸோ பாப்-ஆஃப்ஸ் ரூல் அப்படின்றது பேசிக்காக ஒரு ஆக்சிடேஷனை பற்றி பேசக்கூடிய ஒரு ரூல். இங்கே நான் உங்களுக்கு 2 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணுறோம், ஆல்டிஹைடாக மாறும். ஆல்டிஹைடை அகெயின் நான் ஆக்சிடைஸ் பண்ணுறேன், ஃபைனல் ப்ராடக்ட் எனக்கு ஆசிட். இதே மாதிரி தான் செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணுறேன், கீட்டோன் அகெயின் நான் ஆக்சிடேஷன் பண்ணுறேன், ஆசிடாக மாறும். ஓகே, இதில் ஒரு ஆல்டிஹைடை ஆசிடாக மாற்றுறது ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலாஸை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே ஒரு ஆக்சிஜன் மட்டும் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அது ஆசிடாக மாறும். ஆனால் ஒரு கீட்டோன் மாலிகுலை ஆசிடாக மாற்றுறது இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப். இப்போ சப்போஸ் நான் இந்த மாதிரி ஒரு கீட்டோன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த கீட்டோனை நீங்கள் ஆசிடாக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிரேக் பண்ணணும். இப்போ இந்த 2 பக்கமும் உங்களுக்கு சேமாக இருக்குது. கீட்டோன் மாலிகுல் சி டபுள் பாண்டோட 2 பக்கமும் உங்களுக்கு சேமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு பக்கம் க்ளீன் பண்ணி அடுத்து நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆசிடாக மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு ஆசிட் ஃபார்மில் எனக்கு COOH CO ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஒரு O ஆட் பண்ணலாம். ஆனால் எனக்கு H வேணும். அந்த H நான் வெளியிலேருந்து ஆட் பண்ணேன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அது எனக்கு ரிடக்ஷன் ஆகிடும். ஆனால் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கிறது ஆக்சிடேஷன். அப்போ நான் என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளேருந்து தான் மூவ் பண்ணிக்கணும். இப்போ ஈவெண்ட்டு வந்து நான் ஒரு H வாங்கிக்கலாம். அப்போ இந்த மாலிகுல் எனக்கு என்ன பண்ணிடுச்சு, ஆசிடாக மாறிடுச்சு. அப்போ இங்கே பேலன்ஸ் எனக்கு CH2 தான் இருக்கும். இங்கே ஆக்சிஜனோட கண்டென்ட்டு சுத்தமாகவே இல்லை. அப்போ இங்கே நான் 2 ஆக்சிஜன் ஆட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஆசிடாக மாறும். இது என்ன ஆசிட் அப்படின்னா, இதுக்கு பேர் ஃபார்மிக் ஆசிட். HCOOH. ஒரு கார்பன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, 2 ஆக்சிஜன் ஆட்டம். இப்போ இதுக்கு பேர் எனக்கு ஃபார்மிக் ஆசிட். ஸோ ஒரு நார்மலாக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி க்ளீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிஜன் ஆட் பண்ணி தான் ஒரு கீட்டோன் மாலிகுலை நம்மளால் ஒரு ஆசிடாக மாற்ற முடியும். இந்த கீட்டோனுக்கு பேர் எனக்கு சிமெட்ரிக்கல் கீட்டோன். ஓகே, ஏன் சிமெட்ரிக்கல் அப்படின்னா, இந்த கீட்டனோட 2 பக்கமும் உங்களுக்கு சேமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கமும் எனக்கு ஒரு கார்பன் தான், இந்த பக்கமும் எனக்கு ஒரு கார்பன் தான். அப்போ இந்த மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் எனக்கு சிமெட்ரிக்கல் கீட்டோன். அப்போ ஒரு சிமெட்ரிக்கலில் 2 பக்கமும் ஈக்குவல்ன்றதால நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் அதை நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு டைப் ஆஃப் கீட்டோன்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் எனக்கு அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன். இப்போ இது பார்த்தீங்கன்னா CH3 CH2 CH2 C double bond O CH3. சரி, இதுக்கு பேர் எனக்கு அன்சிமெட்ரிக்கல். ஓகே, ஏன் அன்சிமெட்ரிக்கல்னு சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கீட்டோனோட 2 பக்கமும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த பக்கம் எனக்கு ஒரு கார்பன் தான் இருக்குது, வேறு இந்த பக்கம் 1 2 3 கார்பனாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஈக்குவலாக வந்தால் இதுக்கு பேர் சிமெட்ரிக்கல். இந்த மாதிரி 2 பக்கமும் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் மாறுது, அன்ஈக்குவலாக இருக்குன்னா அதுக்கு பேர் எனக்கு அன்சிமெட்ரிக்கல். ஓகே, 2 பக்கமும் இங்கே சேமாக இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் க்ளீவ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே 2 பக்கமும் எனக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ எந்த பக்கம் க்ளீவ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து ரூல் தான் என்னது, இட் இஸ் கால்ட் அஸ் பாப்-ஆஃப்ஸ் ரூல் அப்படின்றது. ஓகே, ஸோ பாப்-ஆஃப்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கீட்டோன் குரூப் அப்படின்றது எந்த பக்கம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் கம்மியோ அதோடு சேர்த்து நீங்கள் க்ளீவ் பண்ணுங்கள். அதாவது இப்போ நான் இந்த இடத்துல க்ளீவ் பண்ணேன் அப்படின்னா தான் என்னோடய கீட்டோன் குரூப்பை எந்த பக்கம் கார்பன் ஆட்டம்ஸ் கம்மியாக இருக்கோ அதோடு சேர்த்து நான் வெளியே அனுப்ப முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, க்ளீவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ இதை நான் க்ளீவ் பண்ணிட்டேன். CH3 CH2 CH2 ரெடியாக இருக்குது. ஓகே, ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா CH3 C டபுள் பாண்ட் O ரெடியாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இது நம்ம ஆசிடாக மாற்றிடலாம். அப்போ ஆசிட் ஃபார்மில் எனக்கு COOH ஒரு O ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. இங்கே நான் ஒரு O மட்டும் ஆட் பண்ணால் போதும். இங்கே நம்ம பார்த்தா அதே கண்டிஷன் தான், H உள்ளுக்குள்ளேருந்து தான் மூவ் பண்ணிக்க முடியும். அப்போ ஈவெண்ட் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு H வாங்கி இங்கே கொடுத்துருங்க. அப்போ இட் பிகம்ஸ் CH3COOH. அப்போ இந்த மாலிகுல் உங்களுக்கு ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இங்கே உங்களுக்கு என்ன பேலன்ஸ் இருக்குன்னா CH3 CH2 CH2 ஒரு H தான் பேலன்ஸ் இருக்கும்.
2 இருந்துச்சு, 1 நம்ம கொடுத்துட்டோம். இங்கே ஒரு H. அப்போ இங்கே நீங்கள் ஆட் பண்ண போகிறது 2 ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கீட்டோனை ஆசிடாக மாற்றுறதுக்கு 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனை எப்படி ஆக்சிடேஷன் பண்ணி ஆசிடாக மாற்றுறது, அதை பற்றி பேசக்கூடிய ரூல் தான் எனக்கு பாப்பாப்ஸ் ரூல். ஸோ பாப்பாப்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கீட்டோன் குரூப் எந்த பக்கம் கார்பன் ஆட்டம்ஸ் கம்மியாக இருக்கோ அதோட சேர்ந்து எனக்கு வெளியில் போயிடணும். அப்போ நீங்கள் இந்த பக்கம் கிளீவ் பண்ணாதான் இதை நம்ம இப்படி வெளியே அனுப்ப முடியும். ஸோ இதை பற்றி பேசக்கூடியதான் உங்களுக்கு பாப்பாப்ஸ் ரூல். ஓகே. ஸோ சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டின் எனக்கு பேஜ் நம்பர் 159 இருக்குது. அதே இது நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா 166 இருக்குது. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா முதல்ல ரூலை எழுதிருங்க. ரூல் எழுதிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ரியாக்ஷன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.